பாருங்கள், ரவா இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து எதுவுமே போடல, வந்து ஆப்ப சோடா ஈனோ அது மாதிரி எதுவுமே போடல. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தயிரில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். தயிர் ரொம்ப நேற்று தான் ராத்திரி உடனே ராத்திரி பொறுக்குதி பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் புளிச்ச தயிரில் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் அது வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் கேரட் போட்டுக்கலாம், வெஜிடபிள்லாம் போட்டுக்கலாம். போட்டு இது பண்ணலாம். யாராவது இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேலாம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா உடனே இது சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா இட்லி பண்ணுறதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி டின்னர் தான் பார்க்க போகிறோம், ரவா இட்லி அப்படின்னு. அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரால் ஒரு 1.25 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன். வறுத்த ரவை தான், இதெல்லாம் நம்ம இன்னொரு ட்ரிப் வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன், போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகா ஒரு இன்ச் எடுத்து அலம்பி தோல்ச்சி நறுக்கின்றிருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கின்றிருக்கேன். அப்புறம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை கிள்ளி வச்சுட்டுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா தோல்ச்சி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து போட்டுட்டா நம்மளோட விருப்பம்தான். ஏன்னா காய்கறியெல்லாம் இந்த இதெல்லாம் காய்கறியெல்லாம் பசங்க சாப்பிடாது, இனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி கேரட்லாம் போட்டுட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முந்திரி வந்து ஒரு 5 முந்திரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுவும் வந்து நம்மளுடைய விருப்பம்தான், தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க, இதுவும் விருப்பம்தான். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த பாருங்க, கடுகு வெடிச்சிருக்கு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 1.5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு இட்லி வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து ஈனோவோ சோடா உப்போ போடலை, சமையல் சோடாவோ போடலை. அதனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா. இந்த முந்திரியை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி சட்னியோ எந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியோ இல்லை வந்து மிளகாப்பொடி நல்லாயிருக்கும். இதுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் இதை போட்டுடலாம். இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையை இது எது வேணால் தொட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா சாம்பார் இருந்தாலும் தொட்டுக்கலாம். மத்தியானம் பண்ண சாம்பார் இருக்குது அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். இந்த ரவையும் போட்டு வறுத்துட்டுலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து மஞ்சப்பொடி போடலை, நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதை வறுத்துன்ட்டு தயிர் விட்டுக்கலாம். போரும் கொஞ்சம் வறுத்துண்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். மோர் வேண்டாம், தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டுட்டு இது விட்டுக்கலாம். 1.5 டம்ளர் இருக்குது. போடலைன்னா நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் போட்டுடலாம். கேரட் போட்டுடலாம். நான் கல்லுப்பு தான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை ஊற வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும்.
இன்னும் கொஞ்சம் வேணால் தயிர் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். நல்லா ஊறித்துன்னு வைங்க, நல்லா புளிப்பாக கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு அரை டம்ளர் தண்ணியை பார்த்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இட்லி மாவை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இல்லாட்டி வந்து நமக்கு வழிய ஆரம்பிச்சிடும். இந்த கேரட் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதில் கலந்து கொடுத்துடலாம். பார்த்துன்னு விட்டுக்கலாம், தண்ணி நிறையா மடார்னு விட்டுறக்கூடாது. ஊறட்டும். தேவையாக இருந்தால் நம்ம வாக்கும்போது ஒரு அரை டம்ளர் விட்டுக்கலாம், கொஞ்சமாக அரை டம்ளர் 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். வாக்கும்போது ஊறட்டும். இது ஊற்றி வச்சிடலாம். மாவு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊறி எடுத்து ரவா இட்லிக்கு இதை எடுத்து நம்ம இட்லி தட்டில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகிறோம். இந்த கரண்டி வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகிற இட்லி. வெந்தாட்டு காட்டுறேன். ஈனோவோ நம்ம வந்து சமையல் சோடா எதுவுமே போடலை. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து வழியாது, இல்லாட்டி வந்து ஓடி வந்துடும் வழிஞ்சு. வேகட்டு காட்டுறேன், 10 நிமிஷம்தான். வெந்தாட்டு காட்டுறேன்.